நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலிஹில் கரீம். அம்மா பஅத். பேராசிரியர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் கற்பித்தல் முறை கோணம் 7. கை அசைவுகள் மற்றும் செய்கைகள் மூலம் காட்டி விளக்குதல். ஒரு விஷயத்தை விளக்கும் போது உணர்ச்சியின்றி, அசைவின்றி, வெறும் வார்த்தைகளில் மட்டும் விளக்கினால் அதன் மூலம் எதிரில் இருப்பவர்களின் கவனத்தை நிச்சயம் கவர முடியாது. சொல்ல வந்த செய்தியை அவர்களின் உள்ளத்தில் பதிய வைக்க முடியாமலேயே போய்விடும். ஆனால் பேராசிரியர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் செய்திகளை தொடர்ந்து நாம் வாசிக்கும் போது பல நேரங்களில் அவர்கள் தங்கள் கை செய்கைகள், உடல் அசைவுகள் ஆகியவற்றின் மூலமாக செய்திகளை தெரிவித்திருப்பதை நாம் காண முடிகிறது. நாம் அனைவரும் பரவலாக அறிந்த ஒரு செய்திதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக புகாரி மற்றும் முஸ்லிமில் நாம் சொல்ல போற செய்தி பதிவு செய்யப்பட்டுள்ளது. அனாதைகளை ஆதரிப்பவனும் நானும் மறுமை நாளில் இவ்வாறு நெருக்கமாக இருப்போம் என்று தமது சுட்டு விரலையும் நடுவிரலையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இணைத்து காட்டினார்கள். இந்த செய்தியில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தம் விரல்களை காட்டியதன் மூலம் அந்த நெருக்கத்தை தெரிவித்த விதத்தை நாம் அறிய முடிகிறது. மற்றொரு செய்தியில ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நபித்தோழர்களை நோக்கி இதனை விட்டும் எச்சரிக்கையா இருங்க, இதனை விட்டும் எச்சரிக்கையா இருங்க, இதனை விட்டும் எச்சரிக்கையாக இருங்க என்று 3 முறை கூறிவிட்டு தமது நாவை சுட்டி காட்டினார்கள் என்ற செய்தியை முஸ்லிம் கிரந்தத்துல காண முடிகிறது. நாவை விட்டும் எச்சரிக்கையாக இருங்க என்று வார்த்தையால் சொல்லி புரிய வைக்கும் போது ஏற்படும் தாக்கத்தை விட நாவை சுட்டி காட்டி விளக்கும் போது ஏற்படும் தாக்கம் இன்னும் வலிமையானது. எனவேதான் ஏராளமான செய்திகளில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கை சமிகைகள் மற்றும் உடல் அசைவுகளை பயன்படுத்தி விளங்க வைக்கும் உத்தியையும் பயன்படுத்தி இருப்பதை நாம் காண முடிகிறது. இது தொடர்பான மேலும் சில ஹதீஸ்களை பார்க்கலாம், வாங்க கேட்கலாம். சுஃபியான் பின் அப்துல்லாஹ் அஸ்-ஸகஃபி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறியதாவது, நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் நான் எப்போதும் பின்பற்றி நடக்கும் வண்ணம் எனக்கு ஏதேனும் நல்ல ஒரு விஷயத்தை ஏவுங்கள் என்றேன். அதற்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னுடைய இறைவன் அல்லாஹ் என்று கோருங்கள், பின்னர் எப்போதும் அதிலேயே நிலைத்து இருங்கள் என்று கூறினார்கள். பிறகு நான் அல்லாஹ்வின் தூதரே, நான் அதிகம் அஞ்ச வேண்டிய விஷயம் எது என்று கேட்டேன். அதற்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தமது நாவை பிடித்து இதுதான் என்று சுட்டி காட்டினார்கள். நூல் திர்மிதி, இப்னு மாஜா. அபூ மூஸா அல்-அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறியதாவது, இறை நம்பிக்கையாளர்கள் ஒருவருக்கு ஒருவர் ஒத்துழைக்கும் விஷயத்துல ஒரு கட்டடத்தை போன்றவர்கள் ஆவார். கட்டடத்தின் ஒரு பகுதி மற்றொரு பகுதிக்கு வலு சேர்க்கிறது என அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். பிறகு தம் கை விரல்களை ஒன்றோடு ஒன்று கோர்த்து காண்பித்தார்கள். மிக்தாத் பின் அல்-அஸ்வத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னது, மறுமை நாளில் சூரியன் படைப்பினங்களுக்கு அருகில் கொண்டு வரப்படும். எந்த அளவுக்கு என்றா அவர்களுக்கும் அதற்கும் இடையில 1 மைல் தூரமே இருக்கும். அப்போது மக்கள் தம் செயல்களுக்கு ஏற்ப வியர்வையில் மூழ்குவார்கள். சிலரது வியர்வை அவர்களின் கணுக்கால் வரையிலும், சிலரது வியர்வை முழங்கால் வரையிலும், சிலரது வியர்வை இடுப்பு வரையிலும், சிலரது வியர்வை வாய் வரையிலும் எட்டிவிடும் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதை நான் கேட்டேன் என்பதாக சொன்னாங்க. இதை கூறிய போது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தமது கையால் வாயை நோக்கி செய்கை செய்தார்கள். இதன் அறிவிப்பாளரான சுலைம் பின் ஆமீர் ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள் அல்லாஹ்வின் மீதானையாக
மைல் என்று பூமியின் தொலைதூர அளவை குறிப்பிட்டார்களா, அல்லது கண்ணில் தீட்டப்படும் அதை பயன்படுத்தப்படும் அஞ்சனங்கோலின் அளவை குறிப்பிட்டார்களா என்பது எனக்கு தெரியவில்லை என்பதாக சொன்னாங்க. நூல் முஸ்லிம். உக்பாபின் ஆமிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மூலமாக அறிவிக்கப்படும் அறிவிப்பில் மேற்கண்ட செய்தியுடன் இன்னும் சிலருக்கு அந்த வியர்வை முழுமையாக மூடிவிடும் என்றும் கூறிவிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன் தலைக்கு மேல் சுட்டி காட்டினார்கள் என்றும் வந்துள்ளது. இப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தம் உடல் அசைவுகள் மூலமாகவும் செய்திகள் இஷாரா மூலமாகவும் தம் தோழர்களுக்கு பல செய்திகளை விளக்கியுள்ளார்கள். இன்னும் சில நேரங்கள்ல அந்த செய்திகளின் முக்கியத்துவத்தை வலியுறுத்தியும் உள்ளார்கள். மழலையர் வகுப்புகளில் கூட குழந்தைகளுக்கு மொழி புரியாத பாடல்களை சொல்லிக் கொடுக்கும் ஆசிரியர்கள் அந்த பாடலின் ரைம்ஸ், அந்த துணியின் பொருளை குழந்தைகளுக்கு தங்களது கை மற்றும் உடல் அசைவுகள் மூலமா புரிய வைப்பதை இன்று நாம் கண்கூடாக காண முடிகிறது. குழந்தைகளும் கூட அந்த பாடல் மனனம் செய்து திருப்பி சொல்லும் போது அந்த வரிகளுக்கு ஏற்ப தங்கள் உடல் அசைவுகளை அல்லது கை அசைவுகளை அந்த பாடலின் பொருளை முழுமையாக புரிந்து கொள்வதை காண முடிகிறது. இந்த முறையும் அன்னலாரின் அணுகுமுறைகளில் ஒன்றாக அன்று அமைந்துள்ளது. இது வியப்பிற்குரிய ஒரு செயல். ஆனால் அங்கு அசைவு என்பது பாடலுக்கேற்ப நடனமாக அது ஆகிவிடக்கூடாது. அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. கை அசைவுகள் மூலம் புரிய வைப்பதே சிறந்தது. அல்லாஹ் மிக அறிந்தவன். அல்லாஹ் நமக்கு மேன்மேலும் தெளிவை கொடுப்பானாக. இன்ஷா அல்லாஹ் அடுத்த பகுதியில் பெருமானாரின் அடுத்த கோணத்தை காணலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நமது சேனலின் விளம்பரங்களுக்கு sunnaatruth@gmail.com